இன்றைக்கு ஒரு சுலபமான முறையில் எள்ளு உருண்டை செய்து காட்ட போகிறோம். முதல்ல இந்த எள்ளை சாதுவாக வறுத்தெடுக்க வேணும். நான் இந்த கப்பால் 2 கப் எள்ளு எடுத்துருக்கிறேன். எள்ளு வறுக்கைக்குள்ளே அதோட ஒரு 2-3 ஏலக்காயம் போட்டு விட்டால் வாசமாக இருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்கு கொட்டி ஆற விடும். இப்போ இந்த வறுத்த எள்ளிலிருந்து 1 கப் எடுத்து கிரைண்டரில் போட்டு அடிச்செடுப்போம். நல்லாக மாவை அடிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு அடிச்செடுப்போம். இந்த அரைச்ச எள்ளை இந்த முழு எள்ளோட சேர்ப்போம். அதே கப்பால் 1 கப் உளுந்தெடுத்து அதை வறுத்து திரித்து மாவாக்கி எடுப்போம். தோலோடு உளுந்திருந்தால் நல்லம், என்னட்ட தோலோடு இல்லாதபடியாக நான் தோல் இல்லாத எள்ளோட 1 கப் உளுத்தம்மாவையும் அதோடு சேர்ப்போம். இப்போ இந்த 2 மாவையும் ஒன்று சேர கலப்போம். இதுக்கு இனிப்புக்கு நான் பெனங்கட்டி சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு 7-8 துண்டு பெனங்கட்டி எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அதை கரைச்சி எடுக்க வேணும். கப்பால் சரியாக கப் சுடு தண்ணி எடுக்க காணும். இப்போ எல்லாம் கரைஞ்சிட்டுது. அந்த கலந்து வச்ச மாவுக்குள்ளே ஒரு தேயிலை வடிகை வச்சு வடித்து விடும். இனிப்பு உங்களுக்கு கூட தேவைண்டா இன்னும் கொஞ்சம் பெனங்கட்டியை கூட்டி போடலாம். இப்போ எல்லாம் உண்டு சேர வடிவாக கையால் பிணைஞ்செடுப்போம். இப்போ எல்லாம் கலந்தாச்சுது. இனி எங்களுக்கு விரும்பிய சைஸ்களில் ஒரு உருண்டையாக உருட்டி எடுப்போம். இது இப்படியே ஒரு கிழமை இல்லை ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்.